இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் வர்ஷினி, ஏய் அழாத வர்ஷினி, நான் தான் வந்துட்டேன்ல. என்னால முடியல ராகவ். ஏய் வேற எவனோ ஒருத்தன் என் பக்கத்துல உட்காந்துட்டு கார்ல வர வேண்டியது இருக்கு. அதுவும் உங்க குழந்தைய வயித்துல சுமந்துக்கிட்டு இந்த மாதிரி வரதெல்லாம் என்னால சகிச்சுக்க முடியல ராகவ். வர்ஷினி, சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. விஷால் இசை உங்ககிட்ட பேசியிருப்பாங்கல்ல. இந்த பார், நீ பயப்படாத. அவங்க சொன்ன மாதிரி நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்காது. நானும் உங்களை மாதிரி தைரியமா இருக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல. இந்த டைம்ல நீ இவ்வளவு வருத்தப்படக்கூடாது வர்ஷினி. அது உன் ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா இருந்ததுனாலதான் கார்ல அவன் பக்கத்துல பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். எனக்கு எவ்வளவு கடுப்பா இருந்துச்சு தெரியுமா? சீக்கிரமே விஷால் எப்படியாவது அசோக்க கண்டுபிடிச்சிடணும். கண்டிப்பா இசையும் விஷாலும் ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அசோக்க கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு வர்ஷினி. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். ஆனா ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக் ஆகி அது நடக்காம போயிட்டா அவங்களால ஒரிஜினல் அசோக்க கூட்டிட்டு வர முடியாட்டி அப்போ என்ன பண்றது? ஒரு பக்கம் பதட்டமாவே இருக்கு. கவலைப்படாத வர்ஷினி. அப்படி ஒருவேளை மிஸ் ஆயிட்டா நான் மனசுல ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன? ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்தா நான் நேரா மேடை ஏறி வந்து உன் கழுத்துல தாலியை கட்டுவேன். யார் தடுத்தாலும் நான் நிக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, தாலி கட்டிட்டு மேடையிலேயே நமக்குள்ள நடந்த எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். ஐயோ, அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. அப்புறம் அத்தை இசையக்காவதா தப்பா நினைப்பாங்க. அக்கா மேலதான் எல்லா பழியும் போயிடும். இல்ல வர்ஷினி, அப்படிலாம் நினைச்சு நம்ம பயந்தது போதும். நான் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு இசை எதுக்கு அம்மா தப்பா நினைக்கணும்? நம்ம பண்ற எல்லாத்துக்கும் இசை பொறுப்பாக முடியாது இல்லையா? இதுக்கு மேல நாம எதையும் மறைக்க முடியாது வர்ஷினி. நீ எல்லாத்துக்கும் ரெடியா இரு. ஒருவேளை எல்லாத்தையும் மீறி அந்த ஃப்ராட் அசோக் என் கழுத்துல தாலி கட்டுற நிலைமை வந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ராகவ். ஏய், முட்டாள்தனமா பேசாத வர்ஷினி. பாரு, நம்ம சேர்ந்து வாழணும். அதுக்காகத்தான் இசையும் விஷாலும் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரிலாம் பேசலாமா வர்ஷினி? தப்புதான், ஆனாலும் பயமா இருக்கு. அதான் இப்படி பேசுறேன். வர்ஷினி, பயப்படாத. விஷாலும் இசையும் அந்த அசோக்க தேடி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இசையும் தன்னை பத்தி யோசிக்காம எப்பவுமே உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டர் இருக்கும்போது இப்படிலாம் நீ பேசலாமா? உனக்கு ஒண்ணுன்னா இசையால தாங்கிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உன் மேல அன்பா அக்கறையா இருக்கிற இசையை நினைச்சுக்கோ. இசை மட்டும் இல்ல, என் தம்பி விஷால் இருக்கா, நான் இருக்கேன். நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படணும்? இந்த பாரு, தைரியமா இரு.